ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, Gmail அக்கவுண்ட் வந்து எப்படியெல்லாம் சேஃப் அண்ட் செக்யூரா மெயின்டெயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுடைய மொபைல் ஆர் பிசி மிஸ் ஆயிட்டாலோ, நம்ம புதுசா கூட வந்து வேற வந்து வாங்கிக்கலாம். பட் நீங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணி வச்ச ஃபைல்ஸு, டேட்டாஸ் வந்து அதில வந்து வேஸ்ட்டா போயிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மொபைல் ஆர் பிசி தொலைஞ்சு போனாலோ, உடைஞ்சு போனாலோ, ஹேக் ஆனாலும், என்ன ஆனாலும் சரி, புதுசா நீங்க வந்து மாத்திட்டாலும், உங்களுடைய பழைய டீட்டெயில்ஸ் வந்து அதில வந்து ஃபைல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய ஃபைல்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ், டேட்டாஸ் வந்து மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இதுக்கு வந்து 2 ஆர் 3 மெத்தட் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மெத்தட வந்து நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல புதுசா பார்க்குறவங்க, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஆன்லைன் சர்வீஸ் பற்றின வீடியோஸ் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், மொபைல் நம்பர் ஆர் இமெயில் அட்ரஸ். ஸோ இந்த விஷயம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் ஆர் பிசி அதில் ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை உங்களுடைய மொபைல் ஆர் பிசியில் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களுடைய ஃபைல் வந்து யாரும் ஹேக் பண்ணிடக்கூடாது, வேற ஒருத்தர் வந்து ஆக்சஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட் மெத்தடு. ஸோ இந்த மாதிரி எனேபிள் பண்ணுறது மூலிமா நான் சொன்ன மாதிரி வேற ஒருத்தர் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சி அவங்களுடைய செப்பரேட் மொபைல் ஆர் பிசியில் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சி ட்ரை பண்ணாலுமே இங்கே உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோடு வந்து வரும், ஓடிபி கோடு. அதை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இது மூலிமா உங்களுடைய மொபைல் ஆர் பிசி அண்ட் டேட்டாஸை வந்து சேஃப் அண்ட் சீக்கிரம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்னன்னா ரிகவர் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த செகண்ட் மெத்தட் இருந்து தான் தொடர்ந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பேசிக், அதாவது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மொபைல்லே உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை சேஃபாக வச்சுக்கிறதுக்கான ஃபஸ்ட் மெத்தடு. இந்த செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிஸ்டம் ஆர் பிசி தொலைஞ்சு போனாலும் என்ன ஆனாலும் ரிகவர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் ரிகவரி மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ நான் சைடில் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ இதில் வந்து ஆட் ஏ ரிகவரி மொபைல் நம்பர். நீங்கள் வந்து இந்த ஆட் ஏ ரிகவரி மொபைல் நம்பர் வந்து கொடுக்கும்போது உங்களுடைய மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களுடைய சொந்தமான மொபைல் நம்பர் கொடுக்கக்கூடாது. ஸோ ரீசன் என்னன்னா, இப்போ உங்களுடைய மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து கொடுக்குறீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து புதுசாக ஒரு மொபைல் ஆர் பிசியில் வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கும் போது ஜிமெயில் ஐடி வந்து டைப் பண்ணிக்கிட்டீங்க, பாஸ்வேர்டும் போட்டுட்டீங்க. பட்டு இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கோடு அனுப்புவாங்க இல்லையா? ஸோ உங்களுடைய மொபைல் ஆர் சிஸ்டம்னு உங்கள் கையில் இருந்தால் தான் அந்த கோடை வந்து நீங்கள் எடுத்து அதை டைப் பண்ணணும். ஸோ இப்போ இல்லைன்ற பட்சத்தில் இந்த ரிகவரி மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா, ஸோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டும் அந்த பாஸ்வேர்டும் போட்ட உடனே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கான மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த ஓடிபியை வந்து நீங்கள் வந்து இன்னொரு நம்பர், அதாவது இந்த ஆட் ஏ ரிகவரி மொபைல் நம்பருக்கு வந்து நீங்கள் அந்த கோடு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா, ஸோ லாகின் பண்ணும்போது கீழே ஸ்கிப்பு, ரிஜிஸ்டர் இந்த மாதிரியான சைடில் ப்ளூ கலராக புஷ் மெசேஜ் இந்த மாதிரி காட்டுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து வெரிஃபிகேஷன்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ என்னன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த மொபைலுக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணும். ஸோ அந்த ஓடிபி உங்களால் எடுக்க முடியல, ஏன்னா அது தொலைஞ்சு போச்சு மொபைல். இப்போ கீழே வந்து அந்த ஆப்ஷனில் அனதர் வே ஜிமெயில் அக்கௌண்ட் டைப் பண்ணிட்டீங்க, பாஸ்வேர்டும் டைப் பண்ணிட்டீங்க, ஓடிபி சென்ட் பண்ணும்போது கீழே லாகின் பண்ணக்கூடிய பேஜில் டவுனில், அதாவது பாட்டமில் பார்த்தீங்கன்னா அனதர் வே, அதாவது இந்த உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறது, அதாவது ஓப்பன் பண்ணுறதுக்கான அனதர் வே, வேற ஒரு வழி வந்து கொடுத்துருப்பாங்க கீழே. ஸோ அதில் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா, எனக்கு வந்து இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கு அந்த மொபைல் நம்பருக்கு போகக்கூடிய ஓடிபி ஆட் ஏ ரிகவரி மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஏ ரிகவரி மொபைல் நம்பர் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதில் வந்து ஆப்ஷன் காட்டுவாங்க. ஸோ ரிகவரி மொபைல் நம்பருக்கு இந்த ஓடிபி வந்து சென்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கூகுளையும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதில் கவனமாக பார்க்கணுன்னா, ஆட் ஏ ரிகவரி மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த ரிகவரி மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி அண்ட் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரிகவரி மொபைல் நம்பர் கொடுக்கும்போது ஞாபகமாக உங்களுடைய செகண்டரி மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. தேர்ட் மெத்தடு. ஸோ இந்த தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். ஸோ நீங்கள் வந்து மொபைல் நம்பர் கொடுக்க தேவையில்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஜிமெயிலே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஜிமெயில் ஐடியை. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்த மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னா, இந்த செகண்டரி ஜிமெயில்
அதாவது ரஃப் யூஸ்க்காக நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஜிமெயில் ஐடி தொலைஞ்சு போன உங்கள் மொபைலில் ரிக்கவரி இமெயில் ஆப்ஷனில் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த இமெயிலுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபி எடுத்து இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த மெத்தட்லேயும் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ரிகவர் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக நம்ம 3 மெத்தடை பார்த்துருக்கோம். ஸோ நான் மொபைலோட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்பரும் தொலைஞ்சிருச்சு, அதே மாதிரி ஆட் ரிக்கவரி இமெயில் அட்ரஸும் நான் கொடுக்கல, ஜிமெயிலோடைய பாஸ்வேர்டு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ஜிமெயில் ஐடி மட்டும் இருந்தாலே போதும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், teddy@gmail.com அந்த மாதிரி டைப் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஜிமெயில் ஐடி மட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருந்தால் மட்டும் போதும். ஸோ பாஸ்வேர்டு தேவையில்லை, வெரிஃபிகேஷனுக்கான கோட் தேவையில்லை, எதுவுமே தேவை. உங்களுடைய ஜிமெயில் ஐடி இந்த ஸ்பெல்லிங்ஸ் மட்டும் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு இந்த 4th ஆப்ஷன் நான் சொல்கிறத வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பாஸ்வேர்டுமே இல்லை, நீங்கள் புது பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடு என்னென்னா 4th மெத்தடு ரிக்கவரி கோடுன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க. இந்த ரிக்கவரி கோடு வந்து 10 கோடு இல்லைனா 8 கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஐடி மொபைலோட தொலைஞ்சு போச்சு அப்படின்னாலுமே உங்களுடைய ஜிமெயில் ஐடி நேம் இருந்தால் மட்டும் போதும். அண்டு இந்த கோடு, இந்த ரிக்கவரி கோடு நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தால் மட்டும் போதும். இந்த கோடை வந்து நீங்கள் பயன்படுத்தி பக்காவாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஓப்பன் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கமெண்டில் இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக அடுத்த வீடியோ நான் மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 4th ஆப்ஷன் வந்து என்னென்னா சிம்பிளாக சொல்லிடுறேன். கூகுள் தரப்பில் வந்து எந்த ஒரு டேட்டாவும் வந்து தொலைஞ்சிடக்கூடாது அண்டு மிஸ் பண்ணிடக்கூடாது. ஈஸியான வேல உங்களுடைய டேட்டா வந்து ரிகவர் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூப்பரான மெத்தட் தான் இந்த ரிக்கவரி கோட் ஆப்ஷன். ஸோ நான் சொல்கிற ஆப்ஷன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு மை அக்கௌண்ட் டைப் பண்ணிங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கான பேஜுக்கு கொண்டு போகும். இதில் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிக்கவரி கோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா 8, அதாவது மொபைல் நம்பர் மாதிரி லைன் பை லைனாக ஒரு 10 லைன் அப்படின்லாம் 8 லைன் 8 விதமான கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை உங்களுடைய டைரியில் இல்லைனா ஏதாவது ஒரு நோட்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணும்னாலும் எந்த இடத்துல வேணுமோ உங்களுடைய ஐடியை வந்து பாஸ்வேர்டு அந்த எந்த ஒரு வெரிஃபிகேஷனுமே இல்லாமல் நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். அதாவது உங்களுடைய ஜிமெயில் ஐடியை போட்டு லாகின் கொடுக்கும்போது கீழே ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க பாட்டமில். ஸோ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி மூலிமா நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறீங்களா, இல்லை ரிக்கவரி மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணி நீங்கள் ரிகவர் பண்ணிக்கிறீங்களா, ரிக்கவரி ஜிமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களா அது மூலிமா ரிகவர் பண்ணிக்கிறீங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துருந்தா மட்டும் தான் இந்த ஆப்ஷன் காட்டும். அப்படி இல்லைனா லாஸ்ட் மெத்தடில் ரிக்கவரி கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த 8லேருந்து 10 நம்பர் வரைக்கும் அதில் நீங்கள் எந்த கோடை வந்து எடுத்து டைப் பண்ணாலுமே ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் குறிப்பாக ஒரு விஷயம் பார்க்கணுன்னா பாஸ்வேர்டே உடச்சி உள்ளே போகக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த ஒரு விஷயம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ரிக்கவரி கோடு வந்து நீங்கள் உங்களுடைய ஜிமெயில் கொடுத்து ஓப்பன் பண்ண உடனே பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆன உடனே பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண உடனே திரும்பவும் ரிக்கவரி கோடுடைய ஆப்ஷனில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா புது கோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ பழைய கோட்ஸே வந்து இருக்காது, புதுசாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க கூகுள் சைட்லேருந்து. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ரிக்கவரி கோடு யூஸ் பண்ணி ஜிமெயில் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணுறது மூலமாக புது புது கோட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ரிக்கவரி மொபைல் நம்பர் ரிக்கவரி ஜிமெயில் ஐடி ஸோ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் எதுவுமே நான் மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருந்து என்னுடைய மொபைல் தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது ஹையஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த ரிக்கவரி கோட் ஆப்ஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிக்கவரி கோடை வந்து நான் எப்படி எடுக்கணும், ஸோ எங்கே இருக்கும் அப்படின்னு தெரியாதவங்க வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ கிளியராக சொல்கிறேன். ஸோ நம்ம வீடியோவில் வந்து டவுட் கேட்ட பிரதருக்கு வந்து ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி உங்களுடைய ஐடியை வந்து ரிக்கவரி பண்ணி எடுக்கிறதுக்கான முயற்சியை கண்டிப்பாக நான் வந்து பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து பேக் டு பேக் கான்வர்சேஷன்ஸ் கிளியராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலில் வந்து அபோட்டில் போய் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஜிமெயில் ஐடி வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஜிமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் ஹாய்னு மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த மெயிலில் வந்து நம்ம கான்வர்சேஷன் பண்ணி உங்களுடைய ஜிமெயில் ஐடி வந்து என்ன சுச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸோ கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கிட்டு ஸோ எப்படி உங்களுடைய டேட்டாஸை வந்து பேக்கப் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஸோ கிளியர் கட்டாக நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஸோ மறக்காமல் வந்து மெயில் பண்ணிக்கோங்க. கிளியராக சொல்லிடுறேன், நோ கிரெடிட்ஸ், அதாவது பணம் எதுவும் நான் வந்து கேட்க மாட்டேன். சோசியல் சர்வீஸாக கண்டிப்பாக ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரிகவர் பண்ணுறதுக்கான
எல்லா விதமான முயற்சியும் கண்டிப்பாக நான் வந்து பண்ணுறேன். நீங்கள் வந்து என்னுடைய மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பான விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். அண்டு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடி இதே மாதிரி மொபைல் தொலைஞ்சு போய் இல்லை உடஞ்சி போயோ, ஸோ உங்களுடைய டேட்டா வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் இன்னும் நிறைய சோசியல் மீடியாஸுடைய டேட்டாஸ் வந்து பேக்கப் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த விஷயம் வந்து நீங்கள் கிளியர் கட்டாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுடைய மொபைல் ஆர் பிசியில் வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ கிளியர் கட்டாக நான் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் பற்றினா இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய பெஸ்ட்டான கமெண்ட் அடுத்த வீடியோவில் வந்து மேக் பண்ணி நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓவரால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.